எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சகோதரி இந்திராணி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் இங்கே நல்லா இருக்கேன். கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல, அதுக்காக உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம் இருந்ததுனால என்னால் அதை டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. நம்ம வாரம் ஒரு முறை மட்டும்தாங்க நம்ம சேமிக்க போகிறோம். இது மணி சேவிங் டிப்ஸாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஒரு 1 இயர் சேலஞ்சாக கூட கண்டிப்பாக நம்ம இது செய்ய போகிறோம். நம்ம வாரம் ஒரு முறை ஒரு 100 ரூபாய் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது 365 நாளில் நம்ம முடிக்க போகிறோம். 52 வாரங்கள் ஆகும். இதுக்கு நம்ம எப்படி பிரிக்கலான்னு ஈஸியாக நம்ம பாட்டாக பிரிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு சேமிக்கிறது ஈஸியாக இருக்கும். பெண்கள் நான் வீட்டில் நான் சும்மா தாங்க இருக்கேன், எனக்கு செலவுக்கு கொஞ்சம் கையில் காசு கொடுக்குறாங்க, அதை வச்சு நான் எப்படி சேமிக்கலான்னா இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா கூட இது ஒரு சேலஞ்சாக கண்டிப்பாக பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த வீண் செலவுகளை நம்ம தவிர்க்கலாம். நமக்கு இந்த சேமிக்கணும் அப்படின்ற எண்ணம் கண்டிப்பாக வரும். முக்கியமாக பணம் கையில் இருந்தது அப்படின்னாவே இந்த மன தைரியம் கண்டிப்பாக வரும். நம்ம ஃபஸ்ட்டு மந்த்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மந்த்து நம்ம வீக்லினா வாரம் ஒரு நாள், எந்த நாளனா இருக்கட்டும், வாரம் ஒரு நாள் ஃபஸ்ட்டு வாரம். இப்போ மாதத்துக்கு 4 வாரம் இருக்குது இல்லைங்களா? அந்த 4 வாரத்துக்கும் நம்ம எவ்வளோ போடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். முதல் மாதத்தில் முதல் வாரத்தில் 100 ரூபாய் எடுத்து வைக்கிறோம். 2வது வாரம் 200 ரூபாய் எடுத்து வைக்கிறோம். 3வது வாரம் 300 ரூபாய் எடுத்து வைக்கிறோம். 4வது வாரம் 400 ரூபாய் எடுத்து வைக்கிறோம். இது ஒரு மாதம் ஆயிடுச்சு. 2வது மாதம் 5வது வாரம் ஆகுது. அப்போ நம்ம 500 ரூபாய் எடுத்து வைக்கலாம். 6வது வாரம் 600 ரூபாய், 7வது வாரம் 700 ரூபாய், 8வது வாரம் 800 ரூபாய். இந்த மாதிரி நம்ம காசை அதிகப்படுத்தினே போகிறோம். இது 2 மாதம் முடிஞ்சிடுச்சு. 3வது மாதம் முதல் வாரத்தில் 900 ரூபாய் நம்மளுக்கு ஆகுது. அது 9வது வாரம். 10வது வாரம் 1000 ரூபாய், 11வது வாரம் 1100, 12வது வாரம் 1200, 13வது வாரம் 1300. நம்ம இது எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம இந்த 52 வாரங்கள் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? இந்த 52 வாரங்களை நம்ம 4ஆக பிரிக்கிறோம். 4ஆக பிரித்தோம் அப்படின்னா 13 வாரம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இதை 52 வாரத்தை நம்ம 4ஆக பிரிக்கிறதுனால இது 13 வாரம் கரெக்டாக நம்ம இவ்வளோ அமௌண்ட் வரும். 9100 ரூபாய் வரும் 13 வாரம் வரைக்கும். திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு நோட் புக்கை எடுத்து க்ளீனாக எழுதி வச்சுக்கோங்க. இல்லைங்க ஒரு வாரம் உங்கள்கிட்ட அதிகமாக காசு இருக்குது அப்படின்னா இதை கண்டினியூவாக எங்களால் போட முடியலன்னா கூட ஒரு வாரம் காசு இருக்குதுன்னா இப்படி டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணி வச்சு கூட நீங்கள் போடலாம். இல்லை என்கிட்ட ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னா முதல் வாரத்திலே கூட என்கிட்ட அதிகமாக இருக்குன்னா இதை டிக் பண்ணிக்கோங்க. காசே இல்லைங்க ஒரு வாரம் சேமிக்க முடியல அப்படின்னா கம்மியாக இருக்கிறத கூட நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 மெத்தடு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளீனாக எழுதி வச்சுக்கோங்க. 13 வாரம் முடிஞ்சிடுச்சிங்களா? திரும்ப கீழே என்ன பண்ணுங்கள், திரும்ப செகண்ட் மந்த்து அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. இது நம்ம எப்படி ஃபஸ்ட்டு மந்த்து, செகண்ட் மந்த்து, தேர்ட் மந்த்து, 4 மந்த்து அப்படின்னு நம்ம எழுதிட்டு 13 வாரங்கள் எழுதிட்டு நீங்கள் திரும்ப கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு வருஷம் நான் 4ஆக பிரிச்சிருக்கேன். 4ஆக பிரிச்சிருக்கேன் அப்படின்னா 13 நம்ம வாரங்களாக நான் பிரித்து இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. திரும்ப தனியாக நீங்கள் 13 வாரங்கள் 1வது வாரம், 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரம், 5வது வாரம் அப்படின்னு சொல்லி தனியாக திரும்ப கீழே எழுதிக்கோங்க. இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் 13 வாரங்கள் முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். திரும்ப 13 வாரங்கள் முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பிரித்து நீங்கள் 13 வாரங்களை எழுதி டிக் பண்ணி காசு திறக்க முடியாத உண்டியலோ இல்லாட்டி ஒரு பாக்ஸோ அந்த மாதிரி எடுத்து நீங்கள் சேமிக்கலாம். நீங்கள் இன்னுமே நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மாதம் 13 வாரங்கள் நான் போட்டிருக்கேன். திரும்ப 2வது 13 வாரங்கள் இது, திரும்ப 3வது 13 வாரங்கள், 4வது 13 வாரங்கள். நான் ஃபஸ்ட்டு 13 வாரத்தில் 9100 ரூபாய் இருக்குது. 2வது 13 வாரங்களில் திரும்ப 9100 ரூபாய். இது மாதிரி நம்ம 4 வாரம் போட்டுட்டோம் அப்படின்னா 36,400 ரூபாய் நம்ம சேமிச்சிருக்கோம். இந்த 52 வாரங்களில் இவ்வளோ பெரிய அமௌண்ட் நம்ம கையில் இருக்கும். சரி, இன்னுமே 2 அப்படின்னா திரும்ப 13 வாரங்கள் அப்படின்னு போட்டிங்கன்னா திரும்ப 9100 ரூபாய் வரும். திரும்ப இன்னொரு 13 வாரங்கள் போட்டிங்கன்னா 9100 ரூபாய் வரும். இந்த அமௌண்ட் ஃபுல்லாகவே நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா, இந்த 2 அமௌண்ட்டும் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 50,000 உங்கள் கையில் கண்டிப்பாக இருக்கும். இது ரொம்பவே ஷார்ட் டைமாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, சீக்கிரமாக முடிக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த 13 வாரங்களுக்கு இந்த அமௌண்ட் உங்கள் கையில் இருக்கும்.
இல்லைங்க கொஞ்சம் நல்லா பெரிய ஒரு டைமாக இருக்கும், லாங் டைமாக நாங்கள் சேமிக்கிறோம் அப்படின்னா இந்த 50,000 வந்து உங்களுக்கு 1.5 வருஷத்துலேயே வந்துடும். 1.5 வருஷமே இல்லை நான் சொல்கிறது, இன்னும் கம்மியான உங்களுக்கு தெரியவே தெரியாது, நம்ம சேமித்து போடுற காலங்களே தெரியாது. இந்த மாதிரி ஈஸி மெத்தட் வச்சு தான் நான் முதல்ல பெரிய பெரிய அமௌண்ட்டெலாம் நான் சேமிச்சிருக்கேன். நான் பயன்படுத்தி இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக என்ன இருந்திருக்கு. இந்த அமௌண்ட்டை எடுத்து நான் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸும் கட்டிருக்கிற காலங்களும் இருக்குது. இந்த மாதிரி நம்ம அந்த டைமில் நம்ம அவங்க கஷ்டப்படுற காலத்தில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பண்ணியிருக்கேன். நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பு இதெல்லாம் வந்து நம்ம ஒரு சேலஞ்சை நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மணி சேவிங் சேலஞ்ச் நம்மளுக்கு வந்து மன தைரியத்தை தருது. நம்மளால் முடியும், காசு சேமிக்க முடியும் அப்படின்றது. வீண் செலவு அப்படின்றது கையில் காசு இருந்தால் ஏதாவது ஒரு பொருளாகவோ இல்லை புடவையாகவோ எதுக்கோ ஒன்று வீண் செலவு ஆகிடும். அதெல்லாம் தவிர்க்கப்படுது. சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருதுங்க. நம்மளும் வந்து காசு சேமிச்சிருக்கோம், நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க, எல்லாரும் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி வர இருக்கிற வீடியோங்களும் நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.